ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் சக்தி காலேஜில் இருந்து அதிகபட்சமே ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏக்கர் 65 சென்டில் ஒரு கோழி பண்ணை வந்து எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் சக்தி காலேஜிலேருந்து கேதையூருக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 2 ஏக்கருங்க. இதில் 1 ஏக்கர் 65 சென்ட் வந்து பட்டா லேண்டாகவும் மிச்சம் இருக்கக்கூடிய இடம் வந்து பீமா லேண்டாகவும் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 போர் இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோலார் கரண்ட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்கு சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5000 கோழி வீதம் 2 செட்டு வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஓவராலாக ஒரு 10,000 கோழி வரைக்கும் நம்ம வந்து வளர்க்க முடியும். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேர்த்து 55 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் ரேட்டை வந்து பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பாதையாக கிடச்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இதுக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடே வந்து இதுதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அங்கே ஒரு போஸ்ட் மரம், அதுக்கு பின்னாடி ஒரு போஸ்ட் மரம். அந்த போஸ்ட் மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து கேதையூருக்கு போகக்கூடிய மெயின் தார் ரோடே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 350 அடிக்கு குறையாமல் ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி ஜோனோ இல்லை ஒட்டஞ்சத்திரம் ஜோனில் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமியாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் வந்து 700 அடியிலையும் இன்னொரு போர் வந்து 900 அடியிலையும் வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 தென்னை மரங்கள் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. உள்ளே வந்து கொய்யா மரம், அதே போல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரிக்க சின்னதாக வந்து ஒரு ஓட்டு வீடுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 லிட்டர் கெப்பாசிட்டியில் 2 வாட்டர் டேங்க் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே வந்து ரெடி பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தாய் பத்திரமாக இருக்கட்டும் இல்லை கரண்ட் பத்திரமாக இருக்கட்டும் ஏ டு ஜெட் வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1975 இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்கும் ஈசி வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது போக வந்து சர்வேரை கூப்பிட்டு ஆல்ரெடி இடத்த எல்லாமே வந்து நமக்கு வந்து அளந்துட்டாங்க. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 10,000 ரூபா போட்டுட்டு நீங்கள் லீகல் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும், கோழி செட்டை பொறுத்த வரைக்கும் கோழி வந்து பாதிப்படையாத வரைக்கும் சுற்றிலும் வந்து தென்னை மரங்கள் வச்சு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 தேக்கு மரத்துக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கொய்யா மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும் இல்லை பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஏ டு ஜெட் வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. அதே போல் இந்த 2 செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட 1 ஏக்கர் 65 சென்ட் சொன்னேன் பார்த்தீங்களா பட்டா லேண்டு, அந்த லேண்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் இந்த தென்னை மரத்தோட வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு தான் வந்து நமக்கு மிச்சம் வந்து ஒரு 35 சென்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த தென்னை மரத்தில் இருந்து தான் அந்த ஃபென்சிங்கோட முக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கிட்ட இருந்து அப்படியே சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. இந்த எட்ஜு வரைக்குமே வந்து ஒரு 35 சென்ட் வந்து போயிடும். போரை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னரில் ஒரு போரும் அதே போல் வந்து அங்கே முன்னாடியே வந்து ஒரு போரும் வந்து போட்டிருக்காங்க. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செம்மண் பூமியாக இருக்கிறதுனால தென்னை மரம் எல்லாமே நல்ல ஒரு ஈல்டில் இருக்குது. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். மரம் எல்லாமே வந்து நமக்கு வந்து காப்பில் தாங்க கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து தோட்டத்தை மட்டும் பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல் இப்போ செட்டு போட்டிருக்காங்கல்ல, அதே போல் வந்து இன்னும் வந்து ஒரு 3 செட்டு வரைக்கும் போட முடியும். அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்தோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதையூர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம டெய்லியுமே வந்து வேலையாட்களை வச்சு இந்த இடத்தையும் பார்க்க முடியும். அதே போல் வந்து மந்த்லி வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து கூட தோட்டத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அத்துமால் அதாவது கிழக்கு மேற்கு கார்னரில் தான் இருக்குது. இதோட வடமேற்கு கார்னரில் வந்து சோலார் வந்து போட்டு வச்சுருக்காங்க.
சோலார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா சோலார் கரண்ட்டையும் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே வந்து நான் சொல்லிட்டேன். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.